ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Facebookல ஒரு அப்டேட்லாம் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்ட் 3. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 நீங்க பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு அந்த 2 வீடியோ பார்த்துட்டு வந்து அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ Facebookல இப்ப டார்கெட் அட்ஸ் என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணுவோம் தான் உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அவங்க பிசினஸ்க்காக லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது சரி, சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும் சரி, என்னால மேனுவலா ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணவே முடியல. ஸோ Facebookல புதுசா வந்திருக்க அப்டேட்டை என்னால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியல. எப்படி வந்து மேனுவலா செலக்ட் பண்றது, இந்த டிஃபால்ட் கேம்பெயின்ல அதாவது அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆக்சுவலா வந்து பார்த்தா நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, நான் மேக்ஸிமம் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா சேல்ஸ் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் அங்க தான் சேல்ஸ் ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் ஆன் ஆகும். ஸோ டிஃபால்ட்டா அதுவே வந்து உங்களுக்கான உங்க ஆடுக்கான லொகேஷன் அண்ட் ஏஜ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் நம்ம எங்க சூஸ் பண்ணும் பார்த்தா ஆட் செட் லெவல் தான் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம டேரக்டா வந்து ஆடியன்ஸ் செக்ஷன் போயிடலாம். ஸோ ஆடியன்ஸ் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்வான்டேஜ் பிளஸ் வந்து ஆன் ஆயிருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டா சில இதெல்லாம் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நமக்கு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, உங்களால லொகேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 to 25 அது வரையும் உங்களால செட் பண்ண முடியும். அப்புறம் கஸ்டம் ஆடியன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எனக்கு வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களே எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படின்னா உங்களால எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணுவோம், வெப்சைட் பேஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணா நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணி அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். சேம் டைம் உங்களால லாங்குவேஜ் செலக்ட் பண்ண முடியும். இதுல புதுசா வந்து அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து உங்களோட ஆடுக்கான ஆடியன்ஸை உங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நான் சஜஷன் பண்ணல, எனக்கு சஜஷன்ல சில ஆப்ஷனா இருக்கு. கஸ்டம் ஆடியன்ஸும் என்னால இன்க்ளூட் பண்ண முடியும். கஸ்டம் ஆடியன்ஸ் என்ன? ஸோ நம்ம வெப்சைட்ல பிக்சல் செட்டப் பண்ணிருப்போம். ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தவங்கள நம்ம அகைன் வந்து ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட கஸ்டம் டேட்டா ஏதாச்சும் இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணி ரீடார்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ லுக்லைக் கேம்பெயின் உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் உங்களால சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி பண்ண முடியும், நார்மலாவே உங்களால அந்த அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின்ல உங்களால சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ நீங்க மேனுவல் செட்டப் பண்ணாமலே உங்களால வந்து சஜஷன் கொடுக்க முடியும். இங்க வந்து ஏஜ் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சஜஷன் இல்ல உங்களால ஏஜ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் கண்ட்ரோல் பண்ண அண்ட் சேம் டைம் இங்க இருக்கு பாருங்க, டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சில டீடைல் டார்கெட்டிங் உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், நமக்கான ஆடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டா இது வந்து என்ன நார்மலா வந்து அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் தான் ஆன் இருக்கு. பிளஸ் நீங்க அடிஷனல் சஜஷன் கொடுக்குறீங்க. ஸோ இது மூலமாவும் Facebook வந்து உங்களோட ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பாருங்க, we will reach the people beyond their settings, we likely improve their performance. ஸோ நீங்க கொடுக்கும் போது ஆடியன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டிஃபால்ட்டா என்ன பண்ணும், உங்களோட ஆடியன்ஸ் ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணும், அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு லீட்ஸ் கொண்டு வரும். இதுதான் கான்செப்ட். இதுல வந்து மேனுவல் செட்டப் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன். இது எப்படி நான் மேனுவலா செட் பண்றது, பிகாஸ் இது வந்து அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் சொல்றீங்க. ஸோ நான் மேனுவல் செட்டப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ அங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணும்போது உங்களோட கேம்பெயின் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 100 இருக்கும். பிகாஸ் நீங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணல, உங்களுக்கான ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இங்க என்ன நடக்கும், கேம்பெயின் ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாகுது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, லீட்ஸ் கம்மியாகுது. பட் ஆனா நான் வந்து இல்ல, எனக்கு வந்து டிஃபால்ட்டா ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் மேனுவலா செட்டப் பண்ணா என்னால கரெக்டா ரீச் பண்ண முடியும், என்னால குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ணணும் நான் வந்து மேனுவலா செட்டப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்தர் லிமிட் ரீச் யுவர் ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல வந்து நீங்க சுவிட்ச் செட்டப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், இது பண்ணிடலாம், மேனுவலா செட் பண்ற மாதிரி ஆப்ஷன். ஸோ இது எப்படி இருக்குன்னா பழையபடி நம்ம எப்படி வந்து ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களால வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் செட்டப் பண்ண முடியும். ஸோ இது பண்ணும்போது அவங்க டிஃபால்ட்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க டிஃபால்ட்டா வந்து இந்த மாதிரி மேனுவல் கேம்பெயின் செட் பண்ணும்போது உங்களுக்கு கேம்பெயின் ஸ்கோர் கம்மியாகும் சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு வந்து குவாலிட்டியான லீட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தா அதே மாதிரி தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து மேனுவல் கேம்பெயின் செட்டப் செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து நீங்க வந்து இது பண்ணிடலாம், உங்களோட லொகேஷன் ஆட் பண்ணிடலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஏஜ் கொடுத்தீங்கன்னா
ஸோ ஏஜ் வந்து பார்த்தா 18 அதே தான். ஸோ எப்படி நம்மளோட மேனுவல் செட்டப் பண்ணுவோமோ அது எல்லாமே பண்ண முடியும். கஸ்டமைஸ் இன்க்ளூட் பண்ண முடியும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா டீடைல் டார்கெட்டிங்ல வந்து ஸோ நம்ம பழையபடி எல்லாருமே ஆட் பண்ணுவோம்ல, டெமோகிராபிக்ஸ் வைஸோ பிஹேவியர் வைஸோ இன்ட்ரெஸ்ட் வைஸ், ஸோ அது எல்லாமே உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ அகே நீங்க சுவிட்ச் டு ரெக்கமெண்ட் செட்டப் கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து அந்த நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் பிளஸ் சேல்ஸ் கேம்பெயின் ஆன் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சஜஷன் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வரும் என்னோட தாட். ஸோ அது உங்க பிசினஸ்க்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு ரெண்டுமே எஃபெக்டிவா தான் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த மேனுவல் கேம்பெயினோட இந்த சஜஷன் கேம்பெயின் எனக்கு நிறைய ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து உங்க பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலா பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றதா டிஃபால்ட்டா நம்ம வச்சா ரன் பண்ணுவோம். இதுவே நம்ம லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல என்கேஜ்மெண்ட் கேம்பெயினோ ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சில பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணுவோம். பட் நம்ம சேல்ஸ் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் என்ன சஜஷன் கொடுப்போம்னா, நீங்க எல்லா பிளாட்ஃபார்மே ஆட் ரன் பண்ணுங்க. பிகாஸ் சேல்ஸ் கேம்பெயின் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்தே இருந்தாதான் அவங்க ஈஸியா போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம லீட்ஸ் கேம்பெயினோ இல்லை என்கேஜ்மெண்ட் கேம்பெயினோ அப்படி மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட பிளேஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இன்ஸ்டால மட்டும் ஆட் ரன் பண்ணலாம், இல்ல ஃபேஸ்புக்ல மட்டும் ஆட் ரன் பண்ணலாம், இல்ல ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டால மட்டும் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ மற்ற ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சேல்ஸ் கேம்பெயின் டிஃபால்ட்டா ரன் பண்ணலாம். ஸோ இதுலயே வந்து பல சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க பிளேஸ்மெண்ட்ல ஷோ மோர் செட்டிங்ஸ் கொடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ் ஏதாச்சும் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணுமா, இல்ல மொபைல் டிவைஸ் ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணணுமா, நீங்க ஐபோன் யூசர்ஸ் மட்டும் இல்ல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும் பண்ணா உங்களால பண்ண முடியும். ஆல் டிவைசஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுமே பண்ணும். இல்ல மொபைல் மட்டும் பண்ண போறீங்கன்னா அதில் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொன்ன 4 பிளாட்ஃபார்ம் இருக்கும். உங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசேஜர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல என்கேஜ்மெண்ட் கேம்பெயினோ ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மீதி எல்லாம் டிசேபிள் பண்ணலாம். பட் நீங்க வந்து ஒரு சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணினா கண்டிப்பா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனேபிள் பண்ணி பெட்டரா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட சஜஷன். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து நீங்க அதை ஃபர்தரா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலும் இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த லொகேஷன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மட்டும் ஆட் ரன் பண்ணா எனக்கு நல்ல ரிசல்ட் வருது, ஸ்டோரிஸ்ல ஆட் ரன் பண்ணா நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்க வந்து அதுல ரன் பண்ணலாம். பிகாஸ் நீங்க ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஃபுல்லா பாக்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்டோரிஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. இது ரீல்ஸ்னா நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்வைப் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ஸ்டோரிஸ் நீங்க ஆட் ரன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்டோரிஸை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுவோம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது பிசினஸ் பொறுத்து மாறும். ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ இது வந்து யாருக்கு சொல்லணும், இந்த B2Cக்கு மட்டும் சொல்லுவேன். ஸோ B2B இல்ல நீங்க சேல்ஸ் கேம்பெயின் எஃபெக்டிவா ரன் பண்ண நீங்க எல்லாமே எனேபிள் வச்சு ரன் பண்ணுங்க. அதான் என்னோட சஜஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப்பபிள் டிஃபால்ட் எனேபிள் இருக்கும். அது பிராண்ட் அண்ட் சேஃப்டி வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கும். பிராண்ட் அங்க வந்து என்னன்னா ஸோ மற்ற பிராண்ட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. பிளஸ் வந்து மற்ற பிராண்டை காட்டி நீங்க எதுவும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. உங்க ஆட்ஸ் வந்து சில ஏரியால ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இதை பத்தி தனி வீடியோ போட்டுருக்கோம், நீங்க ஃப்ரீயா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து புதுசா வந்திருக்க அப்டேட். இந்த பிளேஸ்மெண்ட்லயும் சரி, டீடைல் டார்கெட்லயும் சரி. இதே மாதிரி ஆட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் பார்த்திருக்கோம். ஸோ எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்றது, எப்படி ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் காப்பி ரைட் பண்றது, பிளஸ் பிரைமரி டெக்ஸ்ட் ரைட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருவோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னோட பார்ட் 2 வீடியோ பாருங்க. டே பை டே வந்து நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீக்கிரமா வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். ஸோ அதை அப்படியே உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குயிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.